ஆடி மாதம் அப்படின்னாவே அம்பிகைக்கான சிறப்பான மாதம்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஆடி 1 அதனால நேரமாக எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு, அதாவது பாயாசம் இல்லை அப்படின்னா சக்கரை பொங்கல் இது மாதிரி வச்சு நம்ம வழிபடலாம். நாளைக்கு அம்பிகையை வழிபடுவதற்கான நேரம் வந்து காலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா இலை போட்டு படைக்கிறதுக்கான நல்ல நேரம் 12 மணிலேருந்து 1:20 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நம்ம வந்து வழிபடலாம், மாலை நேரத்துலேயும் வழிபாடு செய்யலாம். காலையில் செய்ய முடியாதவங்க சாயங்கால நேரத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். மாலையில் வழிபடுவதற்கான நல்ல நேரம் வந்து 7 மணிக்கு மேலே வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். யாரெல்லாம் வந்து ஆடி மாதம் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று செவ்வாய்க்கிழமை நான் சாயங்கால நேரத்தில் வந்து ஹோரை டைமில் தான் நான் முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் போட்டேன். அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.